கற்றது தமிழ் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானவங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் அங்காடி தெரு அப்படிங்கிற படம் மூலமா எல்லாருக்குமே பரிச்சயமும் ஆனவங்க. அண்ட் அவங்க அடுத்தடுத்து நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து ஹிட் ஆச்சு. அத தொடர்ந்து முன்னணி நடிகைகள்ல ஒருத்தவங்களா மாறிட்டு வர நேரத்துல, பெர்சனலா நெறைய ப்ராப்ளம்ல மாட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் படங்கள் எதுவுமே நடிக்காம இருந்தாங்க. இருந்தாலும் சிங்கம் 2 படத்துல ஒரு குத்தாட்டம் போட்டிருந்தாங்க. அது எப்படிப்பட்ட குத்தாட்டம் அப்படின்னு கேட்டா, அஞ்சலி அந்த பாட்டுல வந்து ரொம்ப கிளாமராவே நடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டுல அஞ்சலி கிளாமரா நடிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற நேரத்துல, இவங்க அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே வந்து கவர்ச்சிய காட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்களாம். கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல பயங்கரமா கிளாமரா நடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல ஜெயம் ரவி கூட சேர்ந்து இவங்க ஒரு படம் நடிக்க போறாங்க. அந்த படத்திலேயே இவங்க கவர்ச்சி கடலா நடிக்க போறாங்களாம். அந்த விஷயம் தான் இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அத தொடர்ந்து இனிமே வந்து எல்லா படங்கள்லயும் இந்த மாரி தான் நடிப்பாங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் இந்த மாரி நடிக்கிறாங்க அப்படின்னா, ஷக்கீலாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமா ஆக்கப் போறாங்க. அந்த படத்துல அஞ்சலி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுக்காக இவங்க இவ்ளோ கவர்ச்சியா நடிக்கிறாங்களா? அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கு. இந்த நேரத்துல தெலுங்கு பட விழாவுல ஒரு டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மறைந்த சில்க் ஸ்மிதாவே வந்து நம்ம எதிர்க்க நிக்கிற மாதிரி இருக்கு நம்ம அஞ்சலிய பார்க்கும்போது. சிங்கம் 2 படத்துல அவங்க ரொம்ப கவர்ச்சியா டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில்க் ஸ்மிதா ஞாபகம் தான் வருது. அவங்க குத்தாட்டம் மட்டுமே எல்லா படங்கள்லயும் ஆடுனாங்க அப்படின்னா, கோடி கோடியா சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டாரு. இந்த விஷயம் மத்த எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்த ஏற்படுத்துச்சு. ஆனா ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏற்படுத்தல. அவங்க தான் அஞ்சலி. இந்த மாதிரி ஒரு பேச்ச கேட்டதும் அவங்க ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து வெளிய வந்துட்டாங்க.